இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு. அப்போ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை அப்டின்னா, அது என்ன? அத நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு? இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 40 என்கிட்ட வந்து ஐவிஎஃப் பண்ணி டெலிவர் பண்ணவங்க தான் அவங்க. ஓகே. டெலிவர் பண்ணிட்டு அவங்க பேபியோட காமிக்க வரும்போது அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்தாங்க. ம், ம், ம். அவங்க அம்மாவ பார்க்கும்போது ரொம்ப பேலா இருந்தாங்க. அதாவது அவங்க உடம்புல வந்து ஹீமோகுளோபினே ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி, ரொம்ப பேலா இருந்தாங்க. ரொம்ப ஓகே. டயர்டா இருந்தாங்க பார்க்கறதுக்கே. நான் வந்து கேஷுவலா கேட்டேன், "ஏன் வந்து இவ்ளோ பேலா இருக்கீங்க? ஹீமோகுளோபின் செக் பண்ணி பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் என்னோட பேஷண்ட் சொன்னாங்க, "எங்க அம்மாக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகுது. ஹெவியா ப்ளீடிங் ஆகுது. ம், ம், ம். எதனாலன்னு தெரியல. நாங்க வந்து டாக்டர போய் பார்க்கணும்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். பட் எங்க அம்மா வந்து அதுக்கு கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பயப்படுறாங்க. ம், ம். ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வந்து ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு, நம்ம சும்மா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம். ம், பண்ணி ம். பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப பேலா இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு பெரிய ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பெட்ல படுத்து அவங்க வயித்துல கைய வச்சு பார்த்தா, அவங்க வயிறு வந்து 8 மந்த்ஸ் பிரெக்னன்சி மாரி இருந்துச்சு. ஓகே. 8 மந்த்ஸ் பிரெக்னன்சி மாரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு வயசு வந்து ரொம்ப அதிகம். பிரெக்னன்சி ஆறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ பிரெக்னன்சி மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா, உங்களுக்கு 8 மந்த்ஸ் பிரெக்னன்சி சைஸ்ல யூட்ரஸ்ல டியூமர். ஓகே. யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லுவோம். ம், அது ம். வந்து கேன்சர் கிடையாது. பினைன் டியூமர்ன்னு சொல்லுவோம். ஓகே. சரியா? ஸோ அது வந்து கேன்சர் இல்லாத ஒரு வகையான டியூமர். பட் ஆனா பெருசா வளர்ந்துரலாம். வளர்றனால என்ன ஆகும்? ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகும். அப்புறம் வந்து ரொம்ப பெயின் இருக்கும். இவங்க அம்மா வந்து ரொம்ப பயந்து எதையுமே சொல்லாம ம், இருந்திருக்காங்க. ம், ம். ஸோ 8 மந்த்ஸ் பிரெக்னன்சி சைஸ்ல வந்து ஒரு டியூமர் இருந்துச்சு அவங்களுக்கு, ஃபைப்ராய்ட் டியூமரு. ஹீமோகுளோபின் பார்த்தா 6 தான் இருந்துச்சு. நார்மலா 10.5க்கு மேல இருக்கணும். ஸோ இவ்ளோ ப்ளீடிங் ஆயிருக்கு. அவ்ளோ சிம்ப்டம்ஸோட அவங்க எதையுமே சொல்லாம மறைச்சு இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சர்ஜரின்னு சொன்னா அவங்க சர்ஜரிக்கு ஒத்துக்கவே இல்லை. அதாவது ஓப்பன் சர்ஜரிக்கு வேணாம், என்னால வலியெல்லாம் தாங்க முடியாது ம், ம். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சி- ஒத்துக்கவே இல்லை, எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணாலும். ம், ம். சரி நாங்க லேப்ரோஸ்கோபிக்கா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ரோஸ்கோபிக்கா பண்ணோம். அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸா இருந்துச்சு. ஓகே. யோசிச்சு பாருங்க, ஒரு 8 மாச குழந்தை அளவுக்கு இருக்கிற யூட்ரஸ நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அது வழியா யூட்ரஸை வந்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நல்லபடியாக லேப்ரோஸ்கோபிக்காகவே முடிஞ்சிருச்சு. ஓகே. முடிஞ்சு அவங்க வந்து நல்ல ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எல்லாம் கொடுத்து அவங்க இப்போ வந்து நல்லபடியாக இருக்காங்க. லேட் மேரேஜ் பண்றாங்க. ஒரு 32 அப்படிதான் இப்பலாம் அதிகமா மேரேஜ் பண்றாங்க. ஸோ எந்த வயசு வரைக்கும் அவங்க வந்துட்டு பிரெக்னன்சி வந்து ட்ரை பண்ணலாம்? அது எந்த அளவுக்கு பாசிபிள் டாக்டர்? இப்போ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒவேரியன் ஏஜிங் பற்றி சொல்லணும். இப்போ ஓகே. நம்மளுக்கு வயசாகுது இல்லையா, ம், அதே ம். மாதிரி நம்ம ஓவரிஸ்க்கும் வயசாகும். கண்டிப்பா. இப்போ 10 இயர்ஸ்ல வந்து பீரியட் ஆரம்பிக்குதுன்னா ஓவரியை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ ஓவரியில இருக்கிற செல் வந்து மற்ற செல் உடம்புல இருக்கிற மற்ற செல் மாதிரி கிடையாது. அதுக்கு பேரு ஜெர்ம் செல்லுன்னு ம், சொல்லுவோம். ம், ம். ஸோ ஜெர்ம் செல் வந்து நாளைக்கு ஒரு குழந்தையா மாறலாம். ஸோ அது அந்த கெப்பாசிட்டி உள்ள செல்லு அது வந்து லிமிட்டெட் நம்பர்ல தான் ஓவரியில இருக்கும். ஓகே. ஸோ பீரியட் ஆரம்பிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 1000 எக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 எக்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 30 இயர்ஸ் டச் பண்ணும்போது 1000 வந்து 750 குறைஞ்சிரும். ஓகே. அப்புறம் 37 38ல வந்து 750 400 குறைஞ்சிரும். அப்புறம் 42 43 ஆகும்போது 400 வந்து 100 குறைஞ்சிரும். ஓகே. அப்புறம் பீரியட் நின்றும். ஏன்னா ம். முட்டையே இல்லை, காலி ஆயிடுச்சு ம், ம். எல்லாமே. அதனால பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த இப்போ நீங்க கூகுள்லயே வந்து சும்மா டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பெஸ்ட் ப்ரெடிக்டர் ஆஃப் ஐவிஎஃப் சக்சஸ் இல்லைன்னா ஆஃப் பிரெக்னன்சி சக்சஸ் அப்படின்னா ஏஜ் ஆஃப் த உமன் தான். ஓகே. ஸோ ஏஜ் ஆஃப் த உமன் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரியா? நம்பர் மட்டும் குறையாது, நம்ம எக்கோட குவாலிட்டியும் குறைஞ்சிரும். ஓகே. ஏன் இப்படி சொல்றோம்னா, ஒரு 25 வயசுல ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் வர ரிஸ்க் வந்து 750லேருந்து 1000த்துல ஒருத்தருக்கு தான். ம், ம். பட் இதே ஒரு 40 வயசுல ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆறாங்கன்னா 100லேருந்து 200ல ஒருத்தருக்கு. ஓகே. அந்த குழந்தைக்கு வந்து ஜெனட்டிக் குறைபாடு வந்து முழுக்க முழுக்க எக்கோட ப்ராப்ளம்னால தான். எக்கு வந்து ஏஜ் ஆக ஆக அந்த குவாலிட்டியும் குறைஞ்சிரும், நம்பரும் குறைஞ்சிரும். ஓகே. ஸோ சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிறது நல்லது.
25லேருந்து 33-34க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பேபி பிளான் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இது வந்து உண்மை. இது வந்து சொன்னோன்னா நம்ம வந்து எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல வியூவர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் கூட. பட் அதுதான் வந்து உண்மை. அது உண்மையை சொல்லி தான் ஆகணும் நம்ம. ரெண்டாவது வந்து மென்னுக்கு வந்து இந்த மாதிரி டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகாது. அதாவது 16 மில்லியன்லேருந்து 1 மில்லியன் அந்த மாதிரி ஆகாது. பட் ஆனால் அவங்களுக்குமே வந்து வயசு ஆக ஆக அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டியும் நம்பரும் குறைய தான் செய்யும். அவங்களுக்கு வந்து ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் டச் பண்ணும்போது ஸ்பெர்ம் குவாலிட்டி ஸ்பெர்ம் நம்பர் எல்லாமே குறைஞ்சிரும். ஜெனட்டிக் ரிஸ்க்கும் வந்து ஹை ஆயிரும் பேபிக்கு. ஸோ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணது சீக்கிரமா பண்றது பெட்டர், அது ஒன்று. பட் லீகலா பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு 60 வயசுல ஒருத்தவங்க வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்களுக்கு குழந்தை வேணும் IVF பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் நம்ம பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா லீகலாக அது அலௌட் கிடையாது. இப்போ ART லா அப்படின்னு சொல்லிட்டு 22 வந்து வந்திருக்கு 2022ல. அதுபடி என்னன்னா நம்ம ஃபீமேல் பார்ட்னரோட ஏஜ் வந்து 50க்குள்ள தான் இருக்கணும், மேல் பார்ட்னரோட ஏஜ் வந்து 55க்குள்ள தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து லீகல் ஆஸ்பெக்ட். மெடிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்சி ஆயிக்கிறது பெட்டர். ஃபீமேல் வந்து 32-33க்குள்ளே ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து இது பண்ணுறது. அப்படி நீங்கள் டிலே பண்ணுறீங்க, போஸ்ட்போன் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாமா. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய பர்சனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கலாம். அவங்க ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க கெரியரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். நம்ம இப்போ மாடர்ன் சொசைட்டியில் லிவ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு மெடிக்கலாக ஹெல்ப் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நம்ம எக்ஸை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 32ல் நம்ம எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறோன்னா ஒரு 38-39ல் நம்ம பார்க்கும்போது எக்கே இல்லை, ரொம்ப அப்நார்மலா இருக்குன்னு நம்ம ஃப்ரீஸ் பண்ண வச்ச எக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்து நம்ம சொசைட்டி மாறுறதுக்கு ஏத்தாப்புல நம்ம மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ குழந்தைய என்னால பெத்துக்க முடியாது, அந்த அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன டாக்டர்? அந்த மாதிரி குழந்தையே பெத்துக்க முடியாதுன்னு சொல்றவங்க உண்மையிலே இண்டிகேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். எல்லா விதமான ப்ராப்ளம்க்கும் மாடர்ன் மெடிசன் ஃபர்டிலிட்டியில வந்து சொல்யூஷன் இருக்கு. ஓகே, இப்போ குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெர்ம்ஸே இல்லை, பயோப்சி பண்ணியும் பார்த்துட்டோம், டெஸ்டிஸ்லேருந்து டிஷ்யூ எடுத்தும் பார்த்துட்டோம், அதில் ஸ்பெர்ம்ஸே இல்லை, சுத்தமாக இல்லை, இல்லை டெஸ்டிஸே இல்லை, இல்லைன்னா வந்து ஓவரீஸில் எக்கே இல்லை, ஓவரீஸே இல்லை, இல்லை யூட்ரஸே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஃபீமேல் பார்ட்னர் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப சிவியர் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப சிவியர் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க ப்ரெக்னென்சி கேரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷனும் ஆஃபர் பண்ணுவோம். அதாவது என்னென்னா டோனர் கேமெட்ஸ், டோனர் ஸ்பெர்ம்ஸ், டோனர் எக்கு, ரிலீஜியஸாகவும் இல்லைன்னா பர்சனல் பிலீஃப்னாலையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதை அலோவ் பண்ணுது, அவங்க ரிலிஜன் அலோவ் பண்ணுது, இல்லை அவங்களோட பர்சனல் பிலீஃப்ஸ் அலோவ் பண்ணுதுன்னா அவங்க டோனர் கேமெட்ஸ் வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், டோனர் ஸ்பெர்ம் இல்லை டோனர் எக்கு. அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போதும் யார் வந்து அதை அந்த கேமெட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏத்தாப்புல மேட்ச் பண்ணி தான் எடுப்பாங்க. யூஸ்வலாக எல்லா சென்டர்ஸ்லேயும் அப்படி தான் எடுப்பாங்க. அவங்களோட ஹைட்டு, கலரு, அவங்களோட பிளட் குரூப்பு, அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்து தான் எடுப்பாங்க. பட் அது வந்து வேணான்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு அது எங்கள் ரிலிஜனில் அலவுட் கிடையாது, இல்லை எங்கள் பர்சனல் பிலீஃப் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறவங்களுக்கு ஃபைனலாக அடாப்ஷன் தான் சொல்லுவோம். நம்ம அடாப்ஷன் தான் சொல்லுவோம். இப்போ யூட்ரஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிறவிலே யூட்ரஸ் இல்லாமல் பிறக்கிறாங்க, சரி, நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரகசி ஒரு ஆப்ஷன். அதாவது அவங்களுக்கு முட்டை இருக்கும், ஆனால் யூட்ரஸ் இருக்காது. ஸோ அவங்க முட்டையும் அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையும் சேர்த்து கரு உண்டுபடுத்தி அதை வந்து இன்னொரு வாடகை தாயோட யூட்ரஸ்ல வந்து நம்ம செலுத்தி இம்ப்ளான்ட் பண்ணி அவங்க பிரெக்னன்சி கேரி பண்ணி டெலிவர் பண்ணி அந்த பேபியை வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். இல்லை இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க, யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு
ஃபியூ கேசஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா யூட்ரஸே இல்லைன்னு பிறக்கிறவங்க, இல்லாமல் பிறக்கிறவங்களுக்கு அவங்க அம்மா இல்லை அவங்க சிஸ்டர் வந்து யூட்ரஸை தானம் பண்ணுறாங்க. ஸோ யூட்ரஸ் அவங்க கிட்ட இருந்து எடுத்து இவங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்க ஐவிஎஃப் மூலமாக கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகும்போது திருப்பி அந்த யூட்ரஸை வெளியில் எடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு கிடையாது. பட் எதுவுமே இல்லை எங்களோட பர்சனல் பிலீஃப் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஃபைனலாக நம்ம அடாப்ஷன் தான் போனோம். அடாப்ஷன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸ் தான். ஒரே ஒரு ஏஜென்சி தான் இருக்கு. அது மூலமா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மினிமம் 1 to 2 இயர்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நியூ மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா? இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னு பிளான் பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து நகை கடைக்கு போய் நகை வாங்குறீங்களோ அதெல்லாம் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க ப்ரீ மேரிட்டல் செக்அப் கண்டிப்பா போகணும். சரியா? இப்போ ப்ரீ மேரிட்டல் செக்அப்ல என்ன, ஒரு மேனுக்குன்னா என்ன பண்ணுவோம், பேசிக்கான பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஹீமோகுளோபின், சுகர் அதெல்லாம் நார்மலா இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து ஏதாவது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அவங்களுக்கு எரெக்ஷன் வரதுல இல்லை இஜாக்குலேஷன்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை மூட் டிஸ்டர்பன்சஸ், லிபிடோ அதாவது இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ் கம்மியாக இருக்கா, அதெல்லாமே வந்து இவாலுவேட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து சீமன் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாமே வந்து இவாலுவேட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதனால பிரச்சனை அப்படின்னு ஒன்று, ஏதாவது பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணோன்னா நாளைக்கு இவங்க கிட்ட இருந்து அவங்க ஒய்ஃப்க்கு எதுவும் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது, இல்லை அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து இவங்களுக்கு எதுவும் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க பார்ட்னர்கிட்டயே அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ 2 பேருக்குமே மலட்டுத்தன்மை அப்படின்றது வந்துட்டு இருக்குல்ல டாக்டர், அதை நம்ம எப்படி கியூர் பண்ண முடியுமா? அதுக்கு என்னென்ன பண்ணணும்? மல்டித்தன்மைங்கிறது வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேசிக் எவாலுவேஷன் நம்ம பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மேல் பார்ட்னர் அப்படிங்கும் போது சீமன் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். சீமன் அனாலிசிஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, கவுண்ட்ல கம்மியா இருக்கா, இல்லை மொட்டிலிட்டி கம்மியா இருக்கா, மார்ஃபாலஜி கம்மியா இருக்கா, எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம். ஸ்கேனோ பிளட் டெஸ்ட்டோ பண்ணி பார்த்து அதுக்கு மெடிசின்ஸ் மூலமா நம்ம கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபீமேல் பார்ட்னருக்கும் அதே மாதிரி தான் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். டியூபல் டெஸ்டிங், அதாவது கருக்குழாய் அடப்பா இருக்கா திறந்துருக்காங்கிறத பார்ப்போம். பேசிக்கான பிளட் டெஸ்டிங், ஏஎம்ஹெச், தைராய்டு அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னால ப்ரெக்னென்சி ஆகாம இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நம்ம இன்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு போவோம், ஐயுஐ, ஐவிஎஃப். ஸோ என்ன இண்டிகேஷனுங்கிறத பொறுத்து தான் நம்ம ஐயுஐயா இல்லை ஐவிஎஃப்ஆன்னு சொல்லுவோம். ஐயுஐங்கிறத நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த மாதிரி வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து யூட்ரஸ்குள்ள டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறது, அதாவது அந்த எக் வளர்ந்து வெடிக்கிற சமயத்தில். இல்லைன்னா ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸை வெளியில் எடுத்து ஆர்டிஃபிஷியலாக வெளியில் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி எம்ப்ரியோஸை ரிப்ளேஸ் பண்ணுறது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம ஜென்ரலாக நம்மளால எல்லாருக்கும் இதுதான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இண்டிவிஜுவல் ஒரு கப்பலுக்கு டிஃப்ரெண்ட் இண்டிகேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்கும். ஓகே, இப்போ அசுஷ்போமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைபாடை வந்து சரி பண்ண முடியுமா? அசுஸ்பர்மியாங்கிறது என்னன்னா சீமென்ல வந்து சுத்தமாக ஸ்பெர்ம்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ சீமென்ல வந்து ஸ்பெர்ம்ஸே இல்லைன்னா 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நான் அப்ஸ்ட்ரக்டிவ், இல்லைன்னா அப்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்கிறோம். ஸோ நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னா ஸ்பெர்மே ப்ரொடியூஸ் ஆகலை, இல்லை ரொம்ப கம்மியாக ஆகுது. அப்ஸ்ட்ரக்டிவ்னா ப்ரொடியூஸ் ஆகுது பட் ஆனால் வர வழியில் அடப்புனால வெளியில் வராமல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்ஸ்ட்ரக்டிவ்னா சில பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால சர்ஜரி மூலமாக அதை சரி பண்ண முடியும், சில பேஷண்ட்ஸ்க்கு பண்ண முடியாது, அவங்கள ஐவிஎஃப் தான் போக சொல்லுவோம். பட் யூஸ்வலாக அப்ஸ்ட்ரக்டிவ்ல வந்து ஐவிஎஃப்ல சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஹை. ஏன்னா அவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷனால தான் ஸ்பெர்ம் வெளியில வராமல் இருக்கு. அப்படிங்கிறனால ஸ்பெர்மை வெளியில எடுத்து நம்ம எக்கோட சேர்த்து எம்ப்ரியோ கிரியேட் பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ். பட் நான் அப்ஸ்ட்ரக்டிவ்ல ஸ்பெர்ம் பயாப்சி பண்ணாலும், டெஸ்டிகுலர் பயாப்சி பண்ணாலும் ஸ்பெர்ம் கிடைக்கிற சான்சஸும் கம்மி. ஒன்று.
ரெண்டாவது வந்து அது வந்து எம்ப்ரியோ நல்லபடியாக ஃபார்ம் ஆகி அது வந்து குழந்தையா நம்மளுக்கு வரது வந்து சான்சஸ் வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. ஓகே. பட் மெடிக்கலாக நம்மனால எதுவும் பண்ண முடியாது அசிஸ்பாமியான்னு வரும்போது. சர்ஜிக்கலாக ஒன்றும் பண்ணலாம், இல்லைன்னா ஏஆர்டி அதாவது ஐவிஎஃப் மூலமாக தான் நம்மளால ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ண முடியும். ஓகே டாக்டர். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை அழகாக எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.